வணக்கம். இன்னைக்கு இந்தோனேசியன் ஸ்டைலில் கம்பிங் டெண்டிங் செய்ய போகிறேன். இந்த பாருங்க, கம்பிங் வந்து நான் நல்லா வேக வச்சிட்டேன். மஞ்சளும் இஞ்சியும் போட்டு நல்லா கொதித்து வேக வச்சிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா பார்த்துக்குங்க. ஜூம் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க. பாருங்க, கம்பிங் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த கம்பிங் நான் என்ன செய்ய போகிறேன்னா, வந்து இடிச்சிக்கணும். ஓகேவா? கம்பிங் டெண்டிங்னா அது அந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. ஸோ கம்பிங் இது தான். ஸோ நல்லா பாருங்க, சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து இடிக்கல்லில் போட்டு யாராச்சும் நல்லா நினச்சி நல்லா இடி 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 தண்டா தண்டா டன் டன் அப்படி போட்டு நல்லா மேலோட்டமாக கொஞ்சம் அப்படியே இடிச்சிக்க வேண்டியதான். அதுக்குன்னு ரொம்ப இடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி தான் லைட்டாக இடிச்சிக்கணும். லைட்டாக இடித்து ஓகே. இதை பாருங்க, எல்லாம் நல்லா நான் இடித்து வச்சுக்கிறேன். இடித்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சா மனேஸ், கண்டிப்பாக கம்பிங் டெண்டிங் செஞ்சால் கிச்சா மனேஸ் வேணும். கிச்சா மனேஸ் நான் ஆட் பண்ணுறேன். கிச்சா மனேஸ் நிறைய ஆட் பண்ணணும் கணக்கு பார்த்தா. ஏன்னா கம்பிங் டெண்டை கிச்சா மனேஸில் தான் செய்வாங்க. ஸோ நல்லா போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நான் கொஞ்சம் அப்படியே மெரினேட் பண்ணி மாரி வச்சுக்கிறேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கங்க. கிச்சாப்லாம் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த பவாங் மேரா, செராயி, பூண்டு, இஞ்சி இதை எல்லாம் வச்சு இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்க, இதெல்லாம் இதை பாருங்க, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு இதை பாருங்க இப்போ நான் பிளெண்ட் பண்ணணும். இப்போ பிளெண்டரில் ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணி, ஸோ அப்புறம் காஞ்சி மிளகா, நான் உரப்பு இல்லாத மிளகா எடுத்துக்கிட்டேன், சில்லி கறிங்க. ஸோ அது ஆட் பண்ணி இப்போ அரைச்சிக்கிறேன். பிளெண்ட் அடடா டண்டனக்கா ஏ ஓகே. நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, இது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கம்பிங் நான் கோரிங் பண்ண போகிறேன். கோரிங்னா ரொம்ப அப்படியே மொறு நாக்கக்கூடாது, லைட்டான பொரிச்சிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்துருச்சு. ஸோ நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்க வேண்டியதான் இந்த கம்பிங்க. இந்த கம்பிங் இறைச்சி உள்ளதாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், இறைச்சியும் கொஞ்சம் லைட்டாக எலும்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எலும்பு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எலும்பு இருக்கணும், அப்போ தான் முடியும். அதனால தான். ஓகேவா? இறைச்சியை எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை பாருங்க, இந்தமாரி கொஞ்சம் அப்படியே பொதுவான அடுப்பில் வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். அடுப்பை அடைச்சிட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்க, எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும். இந்த பாருங்க, அப்படி போட ஒரு ஸ்பூனு. இதெல்லாம் நான் 1 கிலோ ஆட்டை இறைச்சி வேக வச்சு சமைக்கிறேன். ஸோ அதில் பாதி எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த பாருங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சிட்டோட இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணுமே. இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்கேக்கும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, லைட்டாக கொதிக்கிற டைமில் நம்ம ஆடு வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வர டைமில் திக்காயிரும் பாருங்க. லைட்டாக திக்காயிரும் பாருங்க. இந்த மாதிரி திக்கா பொச்சா மீஞ்சா அளவுக்கு ஆயிரணும். சாந்து வாடெல்லாம் போய் பொச்சா மீஞ்சா ஆகி இந்த மாதிரி நல்லா திக்கா வந்துட்டோட கண்டிப்பாக லீமா புரோட்டு ஆட் பண்ணுங்க. நான் பாதி லீமா புரோட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்பிங் டெண்டிங் நீங்கள் சமைச்சிங்கன்னா லீமா புரோட்டு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்லா பயன்படுத்திட்டு நான் மேடன் ஷூவோட பெப்பர் மசாலா, செட்டிநாட் பெப்பர் மசாலா ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூனு. ஏன்னா கிச்சாப் நம்ம நிறைய ஆட் பண்ணுறதுனால அது இனிப்புனா நம்ம வீட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த பெப்பர் மசாலாலாம் ஆட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன்னா இதில் ஸ்பைசஸ் தூள் ஸ்பைசியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் இவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சாப்பு திருப்பி நான் கிச்சாப் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கம்பிங் டிண்டிங் செஞ்சாலே கிச்சாப் நிறைய ஆட் பண்ணணும். அதுவும் கிச்சாப் மனீஸ் ஆட் பண்ணோம்.
இப்போயே தெரிஞ்சுக்கிங்க. கிச்சப் மணிஸ் நிறைய ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அந்த தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பச்சா மிஞ்சா வர வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். அடுப்பு ஒதுவாக வச்சுக்கிங்க. நல்லா திக்காக வந்துருச்சா, இப்போ கம்பிங் வேக வச்சு இது ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு மறக்காமல் பொதுவாக வச்சுக்கிங்க. நல்லா அங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் நல்லா அதுலேயே அந்த சூட்டுலேயே நல்லா வரணும். அடுப்பு பொதுவாக வச்சு நல்லா வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணுற டைமில் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துடும் பாருங்கள். இந்தமாரி ட்ராயாக நல்லா வந்துடும். ஆனால் அடுப்பு அதுக்கு முன்னே பொதுவாக வச்சுட்டு திருப்பி லிமா புரோட்டோ, பச்சை மிளகா, இது சில்லி படி, சோப்பு கலரு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த பாருங்க நல்லா திக்காக ட்ராயாக வந்துருச்சா. அடுப்பு அடைச்சிட்டே இந்த பாருங்க கம்பிங் டெண்டிங் இந்துஜா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே உங்களுக்கு ஸ்பைசஸ் தூள் கொஞ்சம் உரப்பாக வேணும்னா மேடம் சூவோட செட்டிடாட் மசாலா, பெப்பர் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இல்லை வறுவல் மசாலா கூட ஆட் பண்ணலாம். கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். வாசம் தூக்கலாக இருக்குது. ஒன்று சற்று நிமிடத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஞம் ஞம் ஞம். இது ஃபேமிலிக்கு சமைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கள். மீண்டும் அடுத்த புது ரெசிபியோட நம்ம சந்திக்கலாம். பாய்.